ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கங்க. இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் ஏலக்காய், ஒரு 4 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. இனி அடுத்ததாக ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 பீஸ் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதுவும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பீஸ் சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா இதில் வதங்கி வரணும். இந்த ஆயிலில் நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ இது இந்த சைடு நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த சைடு இருக்கட்டும். இனி அடுத்ததாக இங்கே நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஆயிலில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா இந்த ஆயிலில் கடந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இனி அடுத்ததை இதில் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் நான் சன்னா மசாலா சேர்த்துக்க போகிறேன். நான் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் சன்னா மசாலா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை கலர் சன்னா மசாலாவும் எடுத்துக்கலாம். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கீங்க. இப்போ இது நல்லா கழுவி வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கொண்டக்கடலை போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இனி அடுத்ததாக இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க. காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாவும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் சேர்த்துறோம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக நான் இங்கே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காரம் உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு இது ஒரு 4 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்து விட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சன்னா மசாலா இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள்,
நல்ல திக்காக இருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம சன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 விசில் விட்டனால நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. சன்னா இந்த மாதிரி வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இனி கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. இந்த சன்னா கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வச்சுட்டும் செய்யலாங்க. நாம் இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா சன்னா போடுறதுக்கு பதிலாக முட்டை பாயில் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அப்போவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்போ இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்ய தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெனூஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.